ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். தொப்பி தலையனா? யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலையனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா? ஆமா மாப்பிள்ளை, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனவு காண்றா. ஏமாத்திர மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ, எல்லாம் அங்க பேசி முடிவு செய்யும். ஐயோ, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள்? நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவரீங்க? தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்போ வருவார்? தெரியாது. யாரை கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களே தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம ரெண்டு பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறத நான் பார்க்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கினதும் உங்க அப்பா பிளாட்ஃபார்ம்லயே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? போங்க. ரவி, ரவி, கோபால், இந்த படத்தை திரை போட்டு மூடிடலாம். ஆனா படம் எழுதி அதுக்கு முன்னால ஆண்டாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படத்துக்கும் உயிர் வராது ரவி. கோபால், என்னை பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை கோபால், சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்பு தான் ரவி. நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளை நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்னை தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி, ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி, மறக்காத வா. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.
என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா, தமிழ் எங்கள் மூச்சா. நீலா, 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 யார் நீங்க? யார் உங்களை உள்ள? நீலா, நான் தான் ரவி. என்ன உனக்கு புரியல? நீலா, எங்க கண்ணு முன்னால் இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க? என்னது? நானா இறந்து போனேனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா, நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடல, பயங்கரமா கீழே விழல. ஐயோ நீலா, நீ சாகல. மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்லை. நீலா, நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர். நீங்க இறந்து போனதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு, ஆனா இறந்தவங்க பிழைச்சதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலா, இங்க வா. என் பேர் என்ன? மல்லிகா. எந்த ஊரு? இதே மெட்ராஸ் தான். நான் என்ன செய்யறேன்? டான்ஸ் ஆடுறேன். எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சதுண்டா? இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் கேள்வி? நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நாம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாங்க வரோம். போங்க. ஏன் சார், இப்போது நான் யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி வேறொரு பெண்ணத்தான் நான் பார்த்துருப்பேன் போல இருக்கு. வெரி சாரி, தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை தி பை மிஸ் மல்லிகா. எஸ் மல்லிகா, உங்களுடைய நாட்டில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. பார்த்துமா வரேங்க. ஏன் கோபால், இவ நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஒரே மாதிரி உருவம் உள்ள 2 பேர் இதுக்கு சான்ஸ் இருக்கிறவே. என்னால இதை நம்பவே முடியலையே. ஆமா கோபால், நீலாவுடைய முதுகுல ஒரு காயம் இருந்துச்சு. கொஞ்சம் இரு. ஏதாவது கலாட்டாவா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடா கண்ணு, சொல்லுமா. அக்கா, நீ இவ்வளவு கேள்வி கேட்கறிய, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. மகாபலிபுரத்துல என்ன நடந்தது? சொல்லுக்கா. மகாபலிபுரம். மல்லிகா, தயவு செய்து அதை பத்தி ஒண்ணும் கேட்காதுமா. அங்கே ஏதோ பயங்கரம் நடந்திருக்கு. அங்க பார்த்த வக்கீலையும் டாக்டரையும் தியேட்டர்ல பார்த்தேன். நான் இருந்துட்டதாக அவங்க சொல்றாங்க. என்னக்கா இதெல்லாம் நாடகம்? நீங்க எல்லோருமா சேர்ந்து என் வாழ்க்கையே மர்மமாக்கிட்டீங்க. என்னை பொம்மையா ஆட்டி வச்சு ஏதோ சதி செய்திருக்கிறார் அத்தா. சொல்லுக்கா, என்ன அது? அத்தான் செய்த சதி இல்லம்மா, ஆண்டவன் செய்த சதி. கண் மேல காட்டுற பக்தியை விட தாலி மேல அதிக பக்தியை காட்டும்படியா பெண்களை படைச்சிட்டான் கடவுள். அந்த தாலிக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக உலகம் அறியாத உன்னை கருவையாக்கி கண் கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற. நான் அதை சொல்ல முடியாம தவிக்கிற, தடுமாறு. அழாதேக்கா, அழாத. நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன்.
கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன். ஆமாம்மா, ஆமா. அதனாலதான்மா சொல்றேன், காரணத்தை கேட்டு உன் தியாகத்துக்கு விலை பேசாத. மல்லிகா, என்ன நம்புமா, உன் வாழ்க்கையில மலர் தூவ முடியாட்டாலும் மண் தூவ மாட்டேன். நீ இனிமே என்ன எது கேட்டாலும் என்ன சித்திரவதை செய்யறதாமா அர்த்தம். இல்லக்கா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சத்தியமா எதுவுமே கேட்க மாட்டேன்க்கா. நீ அழாதேக்கா, அழாத. மல்லிகா, ஏய் மல்லிகா, நீ இன்னும் புறப்படலையா? கார்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆகல. ஆமாமா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் புறப்படுமா? சரி வா. கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் இவன். அதே உருவம், அதே பேச்சு, அதே பாவம். எப்படி இருக்க முடியும் ரவி? அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தது நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். நாடி துடிப்பு இல்ல, ஹிருதயம் நின்னு போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணேன். நம்ம 2 பேர் கண்ணு முன்னால தானே அந்த உடலை எரிச்சாங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். நானும் கூட தான் பார்த்தேன். கோபால், அப்ப இவ யாரு? இவ யாரோ, இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. கோபால், 2 பேருக்கு ஒரே மாதிரி உருவம், நிறம், குரல் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரி காயம் இவன் முதுகிலையும் அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? இதுதான் எனக்கும் புரியல ரவி. ஆனா எனக்கு புரியுது. மாமல்லபுரத்துல ஏதோ மர்மம் நடந்திருக்கு. நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ செத்தவ யாரு? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணுமா? இதுதான் நம்ம வேலையா? என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற? நீ ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்திருக்க. நான் ஒரு வக்கீல், அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன். இப்ப எல்லாமே பொய்ன்னு தெரியுதே. அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்றேன். உடனே நாம் தான் கண்டுபிடிச்சாகணும். அது சரி, அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல? இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க. உடனே நாம மைசூருக்கு போய் தேர்வோம்.